12 ஸ்கொயர் உள்ளது. அதாவது பூ வந்து 12 பூ. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ இந்த மாதிரி 12 பூ ஸ்கொயர் உள்ளதை 2 இது நம்ம போடுறோம். 12ல் 2 ரெடி பண்ணிக்கிறோம். அடுத்தது 10ல் 3. 10ல் 3 நான் 2 பச்சையும் ஒரு சகப்பும் ரெடி பண்ணியிருக்கிறேன். அடுத்தது 8ல் 12ல் 2 10ல் 3 8ல் 1 6 பூ. 6 பூவில் 1 1 2 3 4 5 6 6 பூவில் 1. அடுத்தது 4 பூ. 1 2 3 4 பூ. 4 பூ மேலே நம்ம வைக்கிறதுக்கு அதில் பார்த்திங்கன்னா அதில் மேலே அந்த கலசம் மாதிரி வரக்கு நடுவில் இந்த இது வருது இல்லைங்களா, இந்த கேப் இதில் நம்ம இந்த இதில் மேலே இந்த மாதிரி ரெடி பண்ணி போட்டிருக்கிறோம் பாசி. முதல் லைன் வந்து பச்சை, அடுத்த லைன் வந்து ஆரஞ்சில் எல்லோவில், அடுத்தது அந்த 2 பாசியில் சேர்த்து 5 பூ போட்டு அதில் வந்து ஒரு லைனு. அப்புறம் மேலே அந்த ஒவ்வொரு பூ 4 பூ வர்றதில் இது வச்சு 4 பூவாக வச்சு ஒன்று, அப்புறம் ஒரு இது வச்சு ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு இதில் நடுவில் ரெட் கலர் பாசி வச்சு ஒன்று போட்டிருக்கிறோம். இதுக்கு பில்லர் தூண் மாதிரி இப்படி நடுவில் வைக்கிறதுக்கு இதுக்கு வந்து பார்த்தோம்னா 9 பூ. 9 பூ நான் ஒரே கலராக இல்லாமல் இந்த மாதிரி லைன் வர்ற மாதிரி போட்டிருக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா 9 பூ. 1 2 3 4 5 6 7 8 9 பூ. இதில் 4 இது ரெடி பண்ணுறோம். 1 2 3 4. இந்த 4லையுமே இதில் ஒரு இது மட்டும் நான் இப்போ ரெடி பண்ணியிருக்கிறேன். மீதி 3 பூவில் இன்னும் போடும். அதாவது இது எப்படின்னா இந்த இதில் நம்ம இப்படி மேலே வைக்கிற போது இந்த கீழே முன்னாடி வந்து ட்ரையாங்கிள் இது மாதிரி டிசைன் வர்றதுக்காக. ஸோ இதுவும் நான் ஒரே கலரில் இல்லாமல் இந்த சிகப்பு இப்படின்னா இந்த லைன் வர்ற மாதிரி நான் வந்து போட்டிருக்கேன் நான். ஓகேங்களா? ஸோ இன்னும் வந்து ஃபுல்லாக நான் திரும்ப கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இது போடுறேன் நான். ஓகே. தேரோடும் திருவிழா பழனியிலே ஒரு விழா, பங்குனி உத்திரத்தில் முருகனுக்கு பெருவிழா. தேரோடும் திருவிழா பழனியிலே ஒரு விழா, பங்குனி உத்திரத்தில் முருகனுக்கு பெருவிழா. அழகு தேரோடும் திருவிழா பழனியிலே ஒரு விழா.